ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவும் டேஸ்டியான ஃப்ரைட் பொட்டேட்டோ பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், காஷ்மீர் மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ரொம்ப சின்னதாக இல்லாமல் ரொம்ப பெருசாக இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதை இதில் சேர்த்து நம்ம நல்லா கிறிஸ்பியாக வந்ததும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம குக் பண்ணணும். நல்லா உருளைக்கிழங்கு வெந்துருச்சு, நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், 2 பச்சை ஏலக்காய், 1 ஸ்டார் அன்னாசிப்பூ, பட்டை, கருப்பு ஏலக்காய் 1, 4 கிராம்பு, ஜாவித்ரி, ஜாதிக்காய் இந்த மாதிரி நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். அதிலிருந்து கொஞ்சமாக மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஜாஸ்தி சேர்க்காதீங்க. பிரியாணி எல்லாம் ஒன்று, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். பாருங்கள், வதங்கியாச்சு. இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. அதையும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 3 நல்ல பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி தான். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கணும். பாருங்கள், சூப்பர் சாஃப்டாக வதங்கியாச்சு. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இது கோஹினூர் பிரியாணி மசாலா. இது 15 கிராம் இருக்கும். ஒரு பேக்கெட் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். இது 3லேருந்து 4 பேர் சாப்பிட்றதுக்கு இந்த மசாலா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு பேக்கெட்டில் இருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு, அப்புறம் நம்ம வறுத்த உருளைக்கிழங்கு அதையும் சேர்த்துட்டு நம்ம இப்போ குக்கருக்கு மாற்றிடலாம். குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. எண்ணெய் இல்லாதனால நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு கோஹினூர் லாங் கிரைண்ட் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு 2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி, உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கடைசியாக புதினா இலை, மல்லி இலை 2யுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் 2 விசிலுக்கு விட்டுருங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா ப்ரெஷரெல்லாம் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா லிட் ஓப்பன் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட ரொம்பவும் டேஸ்டியான ஃப்ரைட் பொட்டேட்டோ பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகிஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.